டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 10:05 மணிக்கு வழிகாட்டி என்ற நிகழ்ச்சியில் நம்ம சந்திச்சுக்கிட்டு வரோம். இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி குறித்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் எப்படி மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறது, மக்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல தனி மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துகிறது, அது மட்டுமல்ல அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கை மேம்படும் பொழுது இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி அந்நிய நாடுகளெல்லாம் வளர்ந்த நாடுகளெல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு வரோம். பல்வேறு திட்டங்கள் குறித்து பேசியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு மீண்டும் ஜன்தன் குறித்து பேசும். ஜன்தன் என்றால் வங்கிகளில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஜீரோ பேலன்ஸில். குறிப்பாக இது வரைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், குறிப்பாக பெண்கள் அந்த இருக்கிற பணத்தெல்லாம் அவங்க கையிலே வச்சுக்குவாங்க, வீட்டில் அஞ்சரை பெட்டில் வச்சுக்குவாங்க, சேர்த்து எங்கே அதுக்கான ஒரு வளர்ச்சி இருக்காது. ஆனால் இன்றைக்கு பல லட்சம் கோடிகள் வளர்ந்திருப்பதாகவும் அதனால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பது குறித்தும் சமீபத்தில் நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட கூறியிருக்காங்க. அதை குறித்து தான் இன்றைக்கு அந்த ஜன்தன் எப்படிப்பட்ட மாற்றத்தை இன்றைக்கு சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறது, அதை குறித்து பேசுவதற்காக உங்களுக்கெல்லாம் தெரிந்த முகம் திரு வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்காரு. அவர் இது குறித்து விலாவாரியாகவும் விரிவாகவும் பேச இருக்கிறார். அவரை நாம் கேட்ப என்ன சொல்கிறார். வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் சார். அதாவது நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி புதன்கிழமை வாரம் 10:05 மணிக்கு இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் மத்திய அரசினுடைய பல்வேறு நடவடிக்கைகள், அதாவது பொருளாதார மாற்றத்தையும் சமூக மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய சில மாற்றங்களும் அந்த திட்டங்கள் எப்படி சமூகத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பது குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு ஜன்தன், ஏற்கனவே ஜன்தன் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அந்த வைப்பு நிதி மக்கள் எப்படி பேங்க்குக்கு போயிட்டு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிலாம் பேசணும். அது எதுக்கு இப்போன்ற மாதிரி மக்கள் கூட. ஆனால் இந்த கடந்த ஆகஸ்ட் 28 இந்த ஜன்தன் தொடங்கி 11 வருடம் நிறைவு பெற்றிருக்கிறது. அதை குறித்து நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட சமீபத்தில் இந்த ஜன்தன் மக்களிடையே எப்படிப்பட்ட வரவேற்பை பெற்றிருக்கிறது, அது குறித்த விழிப்புணர்வு, அந்த ஜன்தன் திட்டத்தின் மூலமாக எப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ், அதாவது பயனாளிகள் எப்படி பயன்படுறாங்க, அது இருக்கிறதுனால எப்படி ஒரு ஷீல்டு, அதாவது ஒரு இடைத்தரகர்கள் வராமல் எப்படி அந்த அரசாங்கத்தினுடைய அந்த பெனிஃபிட்ஸு அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த பணம் எப்படி இந்த ஜன்தன்னால் அவங்களுக்கு நேரடியாக அவங்க கைக்கு பயனாளிக்கு வருன்றதெல்லாம் உணர்ந்திருக்கிறதா சமீபத்தில் செய்தியில் நம்ம பார்த்தோம். இது என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு, இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை அது மூலமாக என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, அது சொல்லுங்களேன். ஜன்தன் திட்டம் மக்களிடம் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விழிப்புணர்வுனா எப்படின்னா, கிட்டத்தட்ட 2014 ஆரம்பித்து ஆகஸ்ட் 28 ஆரம்பித்து இப்போ 2025 ஆகஸ்ட் 28க்குன்னா 11 ஆண்டுகள் இப்போ நிறைவு பெற்றிருக்கு. இந்த 11 ஆண்டுகளில் 2,68,000 கோடி இந்த ஜன்தன் அக்கௌண்ட் மூலம் இந்தியனுடைய பேங்க்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் பெரிய ஹைலைட். 2,68,000 கோடி இது நாள் வரையும் அந்த பணம் எங்கே இருந்துச்சுன்னா அஞ்சரை பெட்டிலையும், லோக்கலில் வீட்டில் பக்கத்தில் வீட்டுக்கு சீட்டு போடுறவங்கள்ட்டையும், வட்டி கொடுக்குறவங்கள்ட்டையும், அந்த ஊர் ஜமீன்தார் கொஞ்சம் வசதிப்படுத்தவங்க நீங்கள் எங்கள் பணத்தை வச்சுக்கோங்க பாதுகாப்பாக இருக்கும், எனக்கு அக்கௌண்ட் இல்லை நான் கேட்குறப்ப கொடுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த அந்த ஏழைகளுடைய சேமிப்பு முதற்கொண்டு பல விஷயங்கள் சிதறப்பட்டு அவங்களுக்கு ஒரு கேரண்டி இல்லாமல் இருக்குது. அந்த பணம் திருப்பி வருமா தெரியாது, ஏமாற்றிடுவாங்க. சீட்டு போய் டபுள்ஸில் நான் பண்ணித்தரேன், நீங்கள் இது கொடுங்க, இன்னும் 6 மாதம் கழிச்சு டபுளாக போட்டு தரேன். இப்போ பொருளாதார எக்கனாமிக் அஃபென்ஸ் எவ்வளோ நடக்குது. அப்புறம் ஊர் பெரியவங்கள்ட்ட கொடுக்குறேன், அவங்க திடீர்னு இறந்துட்டாங்களா, நீ கொடுத்தியான்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வளர்ந்து விட்ட மாநிலங்களில், வளர்கிற மாநிலங்கள், கல்வி அறிவு கம்மியாக உள்ள மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ எப்படி வெண்மை புரட்சியோ எப்படி பசுமை புரட்சியோ அதேமாரி மோடிஜி காலகட்டத்தில் டிஜிட்டல் புரட்சி தன்னுடைய ஆட்சி 2014 வந்தவொன்னா அவர் முதல்ல பண்ணது ஃபஸ்ட்டு ஸ்வச் பாரத் தூய்மை திட்டம் 1, 2வது ஜன்தன். நம்ம என்ன திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்திற்கான பலனை நேரடியாக அந்த பயனாளிகளுக்கு செலுத்துறதுல இடைத்தரகர்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவாக இருந்தார். இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுமே நினச்சி பார்க்கல. கவர்மெண்ட் நினச்சி பண்ணது என்னென்னா, இடைத்தரகர்களுக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன பணம் போடுறோமோ நிரடியாக அக்கௌண்ட் போகணும்னு நினச்சி தான் அந்த ஜன்தனை கொண்டு ஃப்ரீ அக்கௌண்டபிலிட்டி எல்லா ஆக்சஸ் எல்லா பேங்க்லேயும், எல்லா ஜீரோ பேலன்ஸில் எல்லா கிராமங்களையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. குறிப்பாக பெண்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு இன்றைக்கி 2,68,000 கோடி நம்ம இந்தியனுடைய எக்கனாமிக்கை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இந்தியாவில் ஒரு மாநில பட்ஜெட் அது ஒரு எக்கனாமிக்கை டெவலப் பண்ணுற அளவுக்கு இந்த ஃபண்டு அங்கே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருக்குன்னா, அப்போ இன்னும் கொஞ்சம் இது டெவலப் பண்ணால் இன்னும் அதிகமான ஃபண்ட்ஸ் மக்களோட ஜிடிபி ஏறும், நம்மளோட உள்நாட்டு தயாரிப்புகள் அதிகமாகும், மக்கள் பணத்தை பதுக்கிற இதை விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்டபிலிட்டி வராங்க. இதில் 2 விஷயம். ஒன்று, பணமும் நம்மக்கிட்ட வருது,
இன்னார்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, இன்னாளுக்கு இந்த வருமானம் வருதுன்ற தரவுகள் நம்மள்ட்ட வருது. இல்லை அது மட்டும் இல்லை, ஒரு பணம் வந்து அரசு கஜானாக்கள் ஏதாவது வங்கிகள் இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு இருக்குது, அதுக்கான உத்தரவாதம் இருக்குது. ஆமாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பதுக்கி வச்சாலோ திருடு போகிறதுக்கு வழி இருக்குது. இல்லை யாரோ கிட்ட கொடுத்தா சாட்சி கேட்பாங்க, எடுத்தவொடனே எவிடன்ஸ் இருக்கா, அப்புறம் கோர்ட்டுக்கு அலைய முடியாது. ஆனால் இப்போ 6% கொடுத்தாலும் 5% கொடுத்தாலும் அதுக்கு மேலே ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நம்ம போட்ட பணத்துக்கு ஏதோ ஒன்று. அது மட்டும் இல்லை, பல அரசு திட்டங்கள் அந்த மானியங்கள் இது மூலமாக வருது உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் மூலமாக. சார் மானியத்துக்காக தான் இது ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்லியிருந்தேன். மானியம் இல்லாமல் இன்றைக்கு வந்து சேமிக்கிற ஆட்டிடியூடும் இதுல வருது. குறிப்பாக இதில் வரப்ப இவங்க டிஜிட்டல் வேர்ல்டுல நுழையிறாங்க. யாரு? அந்த கல்வி அறிவில்லாத மக்கள் கூட. பேங்கை பற்றி எதுவுமே தெரியாதவங்க, பயந்தவங்க. பேங்க்னா பயந்து ஓடுறவங்க. கரெக்டாக சொன்னீங்க. பேங்க் ஐயோ அப்படின்னு ஹைகோர்ட்டில் போட்டு வர நம்ம ஏமாற்ற வந்துட்டான் போல இருக்குன்னு அப்படி பயந்து ஓடுறவங்கள்ட்ட ரொம்ப ரிலாக்ஸாக அவங்களுக்கு இருக்கிற கார்டுகளை வாங்கி 0 பேலன்ஸில் போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கையில் கொடுத்து நேரடியாக அரசாங்கம் எப்படி இப்போ ஒருத்தர் பேங்க்கில் இருந்தீங்கன்னா அந்த பேங்க்கில் நீங்கள் பணம் போடுங்க அப்படின்னா அவன் பயந்து ஓடிடுவான், நம்ம காசை பிடிப்பாங்களேன்னு. அப்போ என்ன பண்ணுது அரசாங்கம்? உஜ்வாலா திட்டமா இவ்வளோ திட்டத்துக்கான மானியத்தை பிடி, பிஎம் கிசான் திட்டமா இதுக்கான 4 மாதத்துக்கு ஒரு 2000 பிடி, ஆவாஸ் யோஜனா திட்டமா வீடு கட்டுற திட்டத்துக்கு இதை பிடி அப்படின்னு ஒவ்வொன்றா பேங்க்ல கிரெடிட் ஆகிறப்ப தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். ஓ இது வந்து நமக்கு ஒர்த்து. அப்போ நம்ம வந்து இந்த அஞ்சரைப்பட்டில் பதுக்கிறதும் பக்கத்து வீட்டில் கொடுத்து வைக்கிறதும் சீட்டு போடுறதும் இதெல்லாம் படி நம்ம பணம் வந்து இங்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ இங்கே பாதுகாப்பாக இருக்குன்னா நம்ம பணத்தை வந்து ஒவ்வொரு வாடியும் நம்ம போகணும் வரணும் அப்படின்னு அந்த இது இருக்குல்ல. ஏன்னா கிராமம்னா ஒரு குட்கிராமம் தான் நகரத்துக்கு வரணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒன்ஸ் பணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரூபே கார்டு கொடுத்துட்றாங்க. 38 கோடி ரூபே கார்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு 38 கோடி ரூபே கோடுனா தற்சார்பு பொருளாதாரம், சுயசார்பு இந்தியா, ஆத்ம நிர்பார். நீங்கள் போயிட்டு சிட்டி பேங்க் கார்டு கொடு, நீங்கள் போயிட்டு ஏபிஎன் ஆம்பரோ கார்டு கொடு, நீங்கள் வந்து மற்ற ஃபாரின் பேங்கோட கார்டு அதெல்லாம் கிடையாது. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டோட இந்தியன் ரிசர்வ் பேங்கால் தயாரிக்கப்பட்ட ரூபே கார்டை நம்ம இந்திய மக்கள் கொடுக்குறப்ப அவனுக்கு இன்னும் நம்பிக்கை வருது. ஒரு 28% மக்கள் சதவீதம் இருக்கு, பயங்கரமான நம்பிக்கை வருது. 38 கோடி மக்கள் கொடுத்துருக்காங்க ரூபே கார்டு. அது 38 கோடி மக்களும் கார்டை போட்டு அழகாக பணம் எடுக்கிறாங்க. அவங்க இது நாள் வரையும் பேங்க் உள்ளே போகாதவங்களுக்கு டிஜிட்டல் புரட்சி. இது பேலன்ஸ் செக் பண்ணலாம், உடனே டிஜிட்டல் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பிமேப் மூலம் உடனுடன் படம் யார் யாருக்கு அனுப்பணும் அனுப்பிச்சிட்டு இருக்கப்ப ஒரு பணம் ஒரு இடத்துல சர்ப்ளஸாக தங்கினா தான் பிரச்சனை, அது வளர்ச்சிக்கு வந்து தடையாக இருக்கும். அப்போ இந்த பணத்தை எப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுனால நீங்கள் பணத்தை பதுக்க வேண்டிய தேவையில்லை. இல்லை அதில் 2 விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து அந்த பயனாளிக்கு உதவியா இருக்கு, அதாவது அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு. 2வது இந்திய அரசு, அதாவது பொதுமக்களுக்கு இந்த நாடுடைய வளர்ச்சி இருக்குல்ல, இந்த பணம் சர்க்குலேட் ஆகும் போது தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் growth இருக்கும், ஒரு எஜுகேஷன், ஒரு கல்வி கூடங்களை கட்ட முடியும், ஃபேக்டரிஸ் கட்ட முடியும், பல பிரிட்ஜஸ் திட்டங்கள். இந்த பணம் ஆனால் அந்த பணத்தை எடுத்து போட்டாலும் இவங்களுக்கும் அதில் வட்டி வருது. ஆமாம். அப்போ இது ரொட்டேஷன். அப்போ வரும்போது அந்த செலவு பண்ணும்போது ஜிடிபி ஏறுது, பொருளாதாரம் வளருது. ஸோ இவ்வளோ நாள் வந்து இந்த 2 லட்சத்தி கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ஒரு சாதாரண மக்கள்கிட்ட இந்திய பொருளாதாரம் தங்கி இருந்திருக்கு, அது செயல்படாமல் இருந்திருக்கு, யாருக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கு. இதுதான் இங்கே பெரிய விஷயம். இது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67% எங்கே இந்த திட்டம் வந்து வலுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களிலும் கிராமப்புறம் சார்ந்து வளர்கின்ற சிறிய நகரங்கள் தான் 67%. 67% எவ்வளோ பாருங்கள், கிட்டத்தட்ட மேஜராக தான். மேஜராக அப்போ என்னென்னா இது நாள் வரையும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கிராமத்துக்கிட்ட போகலை. அப்போ ஒரு 105 கோடிக்கு மேல நீங்க சொல்றது. ஆமா, போகவே இல்லை. 67%னா கிட்டத்தட்ட வந்து இந்தியாவினுடைய 140 கோடி மக்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து 100 கோடி மக்கள் சொல்லாங்க. 100 கோடி மக்கள் இதனால வரையும் கிராமத்துக்கிட்டே பேங்க்குக்கிட்டே போகாமல் இருக்கிறாங்க. அந்த பேங்க்குக்கிட்டே போகாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு பணம் வருது, நம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சேமிப்பை உள்ளே கொண்டு வாங்க, அதற்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் போகிறதுனால வந்து கிடையாது. நீங்கள் இப்போ வந்து 2,68,000 கோடி வந்து வைப்பு நிதியாக ஜன்தன் அக்கௌண்ட் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பேங்க்லையும் இருக்குன்னா அதற்கு இன்ட்ரெஸ்ட்டும் கவர்மெண்ட் கொடுத்து கவர்மெண்டோட எக்கனாமிக் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. இதில் அதிகமான பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56% ஜன்தன் அக்கௌண்ட்டில் பெண்கள் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பெண்கள் தான் அதிகமாக ஜன்தன். ஏன்னா வளர்ந்து விட்ட மாநிலங்களை விட வளர்கிற மாநிலங்களில் பெண்கள் வந்து வெளியில் வரதுக்கே யோசிப்பாங்க. ஒரு ஆணுகிட்ட பேசுகிறப்ப முக்காட்டெலாம் போட்டு மறைச்சிக்கிட்டு அப்படி தானே பேசியிருந்தாங்க. தமிழ்நாட்டை விட்டுருங்க, அல்ல நான் சொல்கிறது ஆல் இண்டியா ஸ்கீம் மாநிலங்களில் எல்லா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வெளியில் வரதுக்கு யோசிப்பாங்க, அதை பற்றி பேசுறதுக்கு யோசிப்பாங்க.
தனக்கு ஒரு திறமை இருக்கு, அதை எப்படி சந்தைப்படுத்துறது கூட சொல்ல மாட்டாங்க. தெரியாம இருந்தது. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு திறமை இருக்கும். இன்னைக்கு இந்தியாவில் பிறந்த 140 கோடி மக்கள்ல ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு திறமை இருக்கும். அவங்க ஒரு கைவினை திறமை இருப்பாங்க, சமையல் கலையில் வல்லுநராக இருப்பாங்க, ஊறுகாய் தயாரிக்கிறதுல வல்லுநராக இருப்பாங்க, சின்ன சின்ன தையல் சம்பந்தமான டிசைன் வல்லுநராக இருப்பாங்க. ஆனால் என்னன்னா இதை எப்படி சந்தைப்படுத்துறது, இதை எப்படி வந்து சேமிக்கிறது, இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, டிஜிட்டல் வேலையில் இதை எப்படி கொண்டு வியாபாரமாக்கி அது பணமாக்குன்றது எந்த அடிப்படை இருக்காது. அவங்க கணவன்மார்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கணவன்மார்களும் நினைப்பாங்க நீங்கள் வீட்டில் சமைச்சிக்கிட்டு நீங்கள் இங்கே வேலை, நாங்கள் போகிறோம், நாங்கள் எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், இப்படி தானே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க வீட்டிலே தான் இருக்கிறாங்க. நல்லா இல்லைங்க. இப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரல, அவங்க வீட்டிலே இருக்காங்க. தனக்கு தெரிந்த தொழிலை அவங்க செய்கிறாங்க. அதை முறைப்படி அதற்கான மகளிர் சுய குழுக்கள் மூலம் சந்தைப்படுத்துகிறாங்க. அந்த பணத்தை வாங்க அவங்க செல்ல தேவையில்லை, அவங்க அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வருது. அந்த வேற ஒருத்தருக்கு அந்த பணத்தை வாங்க ரா மெட்டீரியல் வாங்கணும்ல, அவங்க எந்த பொருளை தயாரிக்கணும், அந்த ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கும் அவங்க மார்க்கெட்டுக்கு வரணுன்ற அவசியம் எல்லாமே ஆன்லைனில் வருது. டிஜிட்டல் டிரான்ஸ்லேஷன்ல பண்ணுறது. பெண்கள் வீட்டில் இருக்க வேண்டியவங்க வீட்டிலே இருக்கிறாங்க. அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்கள ஹோம் மேக்கராக மாக்கிட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ப்ளஸ் ஹோம் மேக்கராக இந்த ஜன்தன் ஹவுஸ் ஒய்ஃபாக தன்னைத்தானே ஒரு சுருக்கிக்கிட்டு அடிமைகளை மாதிரி நான் சமைக்கிறதுக்கும் அடுப்பங்கரையில் தான் இருக்குன்றத போயிட்டு ஹோம் மேக்கரா இருந்துட்டு வீட்டுக்கும் வருமானம் இருக்கு, நாட்டுக்கும் பொருளாதாரத்துக்கு பங்களிக்கிறாங்க. சொன்னீங்க. ரெண்டாவது வந்து கணவன்மார்களையே நம்பி இருக்க தேவையில்லை. ஒரு சின்ன சின்ன செலவு இருக்கு, வீட்டு செலவு இருக்கு, ஒரு குழந்தைங்களுக்கு துணி எடுக்கணும், இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போய் புத்துவனா இவங்களே சுயமா அந்த என்ன சொல்றது சுய கௌரவம் இருக்கு, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது வந்து ரொம்ப முக்கியம். மோடிஜி அவர்கள் வந்து அதில் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஷயம் பண்ணார், பாராட்டக்கான விஷயம். 2 விஷயம் பண்ணதில் எல்லாரும் இந்த உலக நாடுகளே அதை போடுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வச் பாரத் வந்து மகளிர் வந்து சுய கட்டுப்பாடுடன் வீட்டில் இருக்கிறாங்க. அவர்களுக்கான இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கு சுயமரியாதை அவர்களுக்கு பாதிக்கப்படுகிறது. எல்லாரும் இரவில் எல்லாரும் உறங்கினதில் ஊரே அடங்குறப்ப அவங்க வந்து இயற்கை உபாதைகள் கழிக்க வெளியே போகிறப்ப அவங்க சுயமரியாதை ஒரு கேள்விக்குறியாகும். பாதுகாப்பு. ரெண்டாவது பாம்பு கடிக்கலாம், பல்லி கடிக்கலாம், பாச்சாங்க கடிக்கலாம், இல்லையே சோஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்போ முதல் முறையாக அவர் வந்து ஸ்வச் பாரத்தில் பண்ணது இலவச கழிப்பிட கட்டிடங்கள் கட்டவே வேணும், கம்பல்சரி. அதுதான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். அப்போ அவங்களுடைய சுயமரியாதை காக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவங்க நிமிர்ந்து நிற்கணும். நீங்கள் அருமையாக சொன்னீங்க, அவங்க சொந்த காலில் நிற்கணும். அட் த சேம் டைம் அவங்களுடைய பாரம்பரியத்தையும் ஊர் கட்டுப்பாடையும் நாட்டோடைய கட்டுப்பாடையும் மீறாமல் இருக்கணும். இப்போ நான் பெரிய கிராமத்தில் இருக்கிறேன், இங்கேருந்து நகரத்துக்கு வந்தால் தான் வேலைக்கு வருன்றப்ப இந்த ஜன்தன் அக்கௌண்ட் மூலம் மிகப்பெரிய ஒரு பலன் என்ன பார்த்தீங்கன்னா, கிராமத்துலேருந்து நகர மக்கள் வந்து கம்மியாக இருக்கப்பட்டு. இப்போ கிராமத்தில் இருக்காங்க, அங்கே வேலையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி நகரத்துக்கு மைக்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே நகரம் பெருசாகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் சென்னையில் மட்டும் 1 கோடி பேர் இருக்கிறாங்க. சென்னையில் மட்டும். மற்ற ஊர் 20 லட்சம் 30 லட்சம் இருக்காங்க. சென்னையில் கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் நிரம்பி விழுறாங்க, ஏன்னா வேலை வாய்ப்பு. அப்போ இந்த ஜன்தன் அக்கௌண்ட் மூலம் நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதை நம்ம கிராமத்துலேருந்தே செஞ்சு, அதை நம்ம கிராமத்துலேருந்தே எல்லா விஷயங்களையும் பண்ணி அதை சந்தைப்படுத்தி அதற்கான பணத்தை நம்ம டிஜிட்டல் வேலை நம்ம அக்கௌண்ட்டில் நேரடியாக வர வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால தான் அவர்கள் இப்போ வந்து 2,68,000 கோடி வைப்பு நிதியாக வந்திருக்குன்னு சொல்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் மட்டும் கிடையாது. அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்கிற சிறு சிறு வேலைகள் மூலம் கிடைத்த வருமானத்தை பாதுகாக்கிறாங்க. இல்லை இதில் இன்னொன்று ரொம்ப அருமையாக சொன்னீங்க. என்னென்னா, இந்த நகரமயமாக்குதல்ன்றது வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், ஏர்போர்ட், அது இதெல்லாம் வந்து ரோடெல்லாம் வந்து நம்ம பலபலன்னு இருக்கும். ஆனால் அதில் ஹெல்த் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ கிராம சூழலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோய் நொடி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இயற்கை காற்று, இயற்கையான வாட்டர், அந்த நதி நீர், இதை வச்சுட்டு தான் அவங்க வந்து வாழ்ந்துருந்தாங்க. அந்த மாதிரி பெண்கள் வந்து ஆல் ஆஃப் அ சடன் வந்து வேலை தேடி அந்த குடும்பம் வந்து நகரமாகும் போது அங்கேயும் பொல்யூட் ஆகுது. ஒரே இடத்துல வந்து பொல்யூஷன் அதிகமாக நோய்கள் வருது, பரவுவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கொரோனா டைமில் கூட பெரும்பாலும் இந்தியா வந்து பாதிப்புக்கு கம்மியானது காரணம் இந்த கிராமங்கள் தான். ஆமாம். அப்போ அது வந்து இந்த ஜன்தன் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் மறைமுகமாக அதுக்கு பயன்படுது. நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நகரமயமாக்கல் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய வீட்டில் உள்ள கணவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறாங்க. இது வந்து உதவிகரமாக நீங்கள் முன்னாடி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. முன்னாடி இருக்கிறாங்க. பொருளாதார உதவியா இருக்கப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல சும்மா தான் இருக்கிற வீட்டுல, அதாவது என்ன பண்ற, சும்மா தானே சமைக்கிறத பத்தி மறந்துடுவான், சாப்பாடு செய்து எவ்வளவு பெரிய வேலை, துணி, இதெல்லாம் சும்மா தானே. இப்ப அந்த வார்த்தை கம்மியாகவே கிடையாது, சும்மா தான் இருக்கிறாங்கிறதே கிடையாது. இதை வந்து இப்போ ஒரு பெண்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே அவர்கள் வந்து ஒரு உணவு தயாரிக்கல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்னு, ஒரு அப்பளம் தயாரிக்கல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்னா, முன்னாடி அப்பளம் தயாரிக்கிறது எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அப்பளத்தை அதிகபட்சம் சொந்தக்காரர்கள் கொடுக்கலாம், தெருவில் கொடுக்கலாம், அவ்வளோதான். இப்போ அந்த அப்பளத்தை நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்துன்றது பரவிடுச்சுன்னா
நகரத்துலேருந்து போகிறாங்க. அது ஒரு பிராண்ட் கூட சந்தைப்படுத்துறானே. ஹோம்மேடு சார் நல்லா இருக்கும், நீங்கள் கொடுங்க, நாங்கள் ஹோம்மேடு வத்தல் நாங்கள் வாங்கிக்கிறோன்ட்டு வாங்கிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் போட்டோன்னா இவருடைய அந்த கணவன் மாணவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. ஆக நம்ம ஒய்ஃபு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அப்போ நம்ம குழந்தையை இன்னும் நல்ல பெட்டரான ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க, நல்ல வீடு வாங்கலாம், நல்ல வீடு வாங்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வளர்கிற மாநிலங்களில் வந்து பெண்கள் வந்து நல்லா படித்து சாஃப்ட்வேரில் வேலைக்கு போய் மற்ற இதில் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு கண்டிஷன் மாதிரி சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களே, நீங்கள் அருமையாக சொன்னீங்க, ஹோம் மேக்கராக இருக்கவங்களே இன்னைக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கணவன்மாருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ஒரு பிஸ்னஸ் மேக்கராக அங்கே வராங்க. இல்லை இதில் இன்னொன்று உடல் நலத்தோடு இருக்காங்க. ஆமாம், இதுதான் ரொம்ப கரெக்டாக. நீங்கள் ஐடியில் போய் அன்டைமில் சாப்பிட்றது, அன்டைமில் இப்போ அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க, குழந்தைகளோட இருக்கிறாங்க, அந்த சுற்றுச்சூழலில் கிராமத்தோட தன் சொந்தக்காரங்களோட இருக்காங்க. இப்போ எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு தேவை பணத்துக்கு மாற்றமே நகரத்தை நோக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீ பணமே அவங்கள தேடி வருது இல்லையா? அப்போ அது உடல் நலமும் ரொம்ப முக்கியம். ஆமாம், இதுக்கு வந்து மகளிர் சுய குழுக்களும் வந்து அதுக்கான ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பொருளை தயாரித்து சந்தைப்படுத்துறதுன்னா அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா அவங்க அதை சந்தைப்படுத்தி டிஜிட்டல் வேர்ல்டில் ஏற்றுறாங்க. நீங்கள் எல்லாமே ஆன்லைன் தானே சார் ஆர்டர்ஸு. இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு யானை வந்து கரெக்டாக செய்கிறீங்க, அந்த யானை வந்து ஒரு சின்ன யானையை ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு அதை நீங்கள் சந்தைப்படுத்தி அதை நீங்கள் நெட்டில் ஏற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி யானை வந்து எனக்கு 200 யானை வரணும் ஆர்டர் வருது. அவங்க உடனே அதை வந்து பணத்தை அனுப்பிச்சிடுறாங்க, அட்வான்ஸ் அனுப்பிச்சிடுறாங்க, அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும்னா அவங்க 200 யானையை செஞ்சு சந்தைப்படுத்துகிறாங்க, அவங்களே பேக் பண்ணுறாங்க, அவங்களே கொரியர் போடுறாங்க, கொரியரில் போகுது. அப்போ இவங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பித்த அந்த பெண்மணி வந்து அந்த கிராமத்தை விட்டோ அவங்க வீட்டை விட்டோ வெளியே வர வேண்டிய தேவையே இல்லை. அதாவது மகாத்மா காந்தி அவர் சொல்லுவா பார்த்தீங்களா, இந்தியாவினுடைய முதுகெலும்பு கிராமம். உண்மை. அந்த கிராமத்து பொருளாதாரம் முன்னேறினா தான் வந்து அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றது சுதேசி பொருளாதாரம். அதுதான் இன்னைக்கு இந்த ஜன்தன் மூலமாக நடந்துட்டு இருக்கு. ஆமாம், சுதேசி தான். இப்போ வந்து அமெரிக்கா வந்து நமக்கு 100% வந்து 50% வந்து வரி போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மாண்புமிகு பாரத பிரதமர் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களிடம் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், இந்தியன் பொருளையே வாங்குங்க, இந்திய மக்களால் தயாரிக்கப்பட்ட பி இண்டியன் பை இண்டியன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. இன்னும் வந்து நீங்கள் வந்து அமேசான் இருக்காங்க ஃபாரின் ஓரியன்டாக இருக்கிறதுக்காக நான் ஆர்டர் பண்ணுறேன்னு வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணாமல் அதை கூட எங்களுடைய பெரிய நம்மளுடைய சீனிவாசன் மதுரை பேராசிரியர் சீனிவாசன் கூட ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தார், நீங்கள் அமேசானில் கிடைக்கிற எல்லா பொருளுமே அண்ணாச்சி கடையில் விற்கிற பொருள் தாங்க, நீங்கள் அமேசானுக்கு பணத்தை கட்டுறப்ப அண்ணாச்சி கடைக்கு போய் பணம் கட்டுங்க, அமேசானுக்கு நீங்கள் கட்டுற ஒவ்வொரு பணமும் அந்நிய செலவானியாக அமெரிக்காவுக்கு போகுது, நீங்கள் அண்ணாச்சி கடையில் போய் வாங்கினீங்கன்னா அது இந்திய மக்களாக இருக்குது. இல்லை நமக்கு தெரிந்த நம்ம சகோதரர் அவருடைய வியாபாரம் பெருகுது, இல்லை நம்மளுக்கு ஒரு உறவு ரொம்ப ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் ஆகும். ஆமாம், இப்போ வந்து ஆத்ம நிர்பார்ன்றது முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து சைனா பட்டாசை வாங்காதீங்க, இந்திய சிவகாசியில் கொடுக்கப்பட்ட பட்டாசுல வாங்குங்க, சைனா பொம்மைகளை வாங்காமல் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தஞ்சாவூரில் போனால் தலையாட்டி பொம்மை உலகம் ஃபுல்லாக ஏற்றுமை ஆகுது. நம்மள மாதிரிலாம் பொம்மை மேக்கர்ஸ் பொம்மை. ஆமாம் கணபதியிலேருந்து எல்லாமே நம்மள மாதிரி வந்து பொம்மை யாருமே பண்ண முடியாது. மரத்தால் செய்த பொம்மைகள்லாம் விலை மதிக்கட்டதெல்லாம் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இன்னும் அந்த மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா ஃபாரின்லேருந்து வந்து பனியன் நல்லாயிருக்கும், அது திருப்பூரில் ரெடியாகி திருப்பூரில் வந்து பட்டன் தைக்கப்பட்டு திருப்பூரில் அயன் செய்யப்பட்டு பேக் செய்யப்பட்டு அங்கே ஃபாரினுக்கு போய் ஒரு லேபிள் மட்டும் ஒட்டுறான், நம்ம வாங்கிட்டு வரோம். ஆமாம், அதை லேபிளை ஒட்டிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டில் வாங்கிட்டு வரப்போ அது ஃபாரின் பண்ணின்னு போட்டிருக்கேன், மேட் இன் யூஎஸ், மேட் இன் கொரியா, மேட் இன் ஜப்பான். உலகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுமதிகளில் வந்து 30% பனியன் வகைகள் ஆயத்த ஆடைகள் வந்து தயாரிக்கப்பட்டது திருப்பூரில் தான். பட்டாசுகளும் அதே தான், நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதே தான். இன்றைக்கி நம்ம செமிகண்டக்டர் ஆலையை நம்ம உருவாக்கிட்டோம், மிகப்பெரிய லெவலில் அது போய் ரீச் ஆக போகிறோம். இன்னும் பல விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மன் கி பாத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் சொன்னது தான் நினைவுட்டு விரும்புகிறோம். முடிந்த அளவு இன்றைக்கு எந்த நாடும் நமக்கு என்ன அழுத்தத்தை கொடுத்தாலும் அதை மீண்டு ஜெயிக்கிற அளவு பொருளாதாரத்தில் நம்ம 4ஆம் இடத்துல வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய 200 கிலோமீட்டரில் விலை பொருட்களை வாங்குங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்னென்ன பொருள் வேணுமோ அதை அவர்களிடம் நேரடியாக சென்று பர்ச்சேஸ் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்கள் மேட் இன் இந்தியாவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆத்ம நிர்பார் கொண்டு வந்தீங்கன்னா எந்த நாடுகிட்டையும் நம்ம போய் தக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இல்லை, அதனால தானே உங்களுக்கு பிரதமர் வந்து மேக் இன் இந்தியா அவனை இங்கே கூட்டு தயாரிக்க வச்சார். அதாவது நம்மளுக்கு யூஸாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், ரெண்டாவது அது நம்ம இந்திய தயாரிப்பாக இருக்கும். அவன் இங்கே தயாரிச்சாலும் அது இந்தியாவில் தயாரிக்கிற பொருள். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இன்னைக்கு கூட போன வாரம் கூட பாரத பிரதமர் மீட்டிங்கில் சொல்கிறப்ப மேக் இன் இந்தியா, அதாவது நீங்கள் எந்த ஒரு மூலப்பொருளுக்கும் இங்கே கொண்டு வாங்க, ஆனால் தயாரித்து அந்த பொருள் இந்தியனாக தான் இருக்கணும், இந்தியா தான் தயாரிச்சிருக்கணும், இந்தியன் கைகளால் தயாரிச்சுக்கணும். அந்த பொருள்
இந்திய மக்களால் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருளாக இருக்கணும். இந்தியாவுடைய லோகோ மேட் இன் இந்தியான்ற அந்த லோகோ அதில் இருக்கணும். அது நமக்கு பெருமை. இப்போ சில பொருட்களுக்கான ரா மெட்டீரியல்ஸ் நம்மள்ட்ட இருக்காது. பெரிய பெரிய அதுக்கு தயார்படுறதுக்கு இன்னும் காலங்கள். அப்போ என்ன பண்ணால் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் வாங்கி அசம்பிள் பண்ணுறோம். இன்றைக்கி செல்ஃபோனுக்கு தயாரிப்பில் நம்ம தான் நம்பர் 1. நம்ம தான் ஐஃபோன் செல்ஃபோனில் நம்பர் 1. முன்னாடி வந்து சைனா இருந்துச்சு, அதை பீட் பண்ணி இப்போ நம்பர் 1 இருக்கிறோம். சில குறிப்பிட்ட பொருட்கள் நமக்கு ஒரு இடத்துல வாங்குறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வாங்கினாலும் அதை தயாரிப்பு பண்ணி அது இந்தியன் கைகளால் தயாரிக்கப்பட்டு இந்தியனுடைய சுயேசி பொருளாக அது முத்திரை குத்தப்பட்டு மேட் இன் இந்தியான்னு சாப்பா குத்தி அது நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறப்ப இந்தியனுடைய பெருமை உலகெங்கும் செல்கிறது. அதாவது பயன்படுத்துறோம் அந்நிய நாட்டு தயாரிக்கிறது இந்தியன். நம்ம ஏற்கனவே அதை எப்போ புரிஞ்சோம்னா கொரோனா பீரியட்ல சூப்பராக பண்ணோம். நம்ம தான் கொரோனா பீரியட் வந்து கோவேக்சின் கண்டுபிடிச்சோம். அந்த கோவேக்சின் கண்டுபிடிச்சு நம்ம கண்டுபிடிச்சது இல்லாமல் அந்த கோவேக்சின் 183 நாடுகளுக்கு இலவசமாக கொடுத்தோம். அவர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் இலவசமாக கொடுக்குறீங்க. ஏன் இலவசமாக பாரத பிரதமர் கொடுத்தாருன்னா, அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாட்டோடைய அதிபர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிறேன்னா இந்தியா கொடுத்த கோவேக்சின் ஒரு அதிபர் சொல்கிறார், பொதுவெளியில் சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும், அதாவது வசுதேவ குடும்பம் தான் ஒரு கான்செப்ட். வசுதேவ குடும்பம், அது நம்ம கடிகன் பூங்குன்றான்னு சொன்னது தான் அவர். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. இந்த உலகமே என்னுடைய ஊர்லாம், இந்த உலகத்திற்கு அனைவரும் என் நண்பர்கள் தான் சொல்கிறது தான் வசுதேவ குடும்பம் மாதிரி. ஒரே பாரதம் உன்னத பாரதம் சொல்கிற மாதிரி ஒரே இந்தியா உன்னத உலகம். ஒரு உன்னத உலகம். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆப்பிரிக்கன்ஸு, அமெரிக்கன்ஸு, யூரோப்பியன்ஸ்லாம் பிரிக்காத எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு தான் 183 நாடுகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்து இன்றைக்கி பல நாடுகள் வந்து இன்றைக்கி ஆத்ம நிர்பாரில் நம்ம நிரூபித்தோம். கொரோனாவில் நம்மளால் கோவேக்சின் தயாரிக்க முடியும், நம்மளே பாதுகாத்து கொள்ள முடியும், நம்ம அந்நிய நாட்டை தேடி அலைய வேண்டிய தேவையில்லைன்றது மிகப்பெரிய லெவலில் பெரிய வெற்றி கொண்டாட்டது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து சிவசக்தி பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கிறதுலே வந்து நிலவில் கொண்டு போய் வட துருவத்தில் முதலாக வந்து லான்ச் பண்ணி ராக்கெட்டை இறக்குனது நம்ம தான். அதில் வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு விதமாக சிவசக்தி பாயிண்ட்னு சொல்லி அதுக்கு பேரும் வச்சார். இதெல்லாம் வந்து நம்மளுடைய தற்சார்பு பொருளாதாரத்துக்கான மிகப்பெரிய முன்னேற்றம். இதை தான் வந்து நம்ம எல்லா இதுலேயும் வந்து சொல்கிறோம். அப்படின்னா மேட் இன் இந்தியா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் மனதில் பதிய வச்சுக்கிட்டு முடிந்தளவு இந்தியன் பொருளை வாங்குங்க, இந்தியாவுக்கு உதவி செய்யுங்க. இந்தியாவுடைய ஜிடிபி ஏற்றுனீங்கன்னா அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ ஆஸ்திரேலியா எவ்வளோ வரி போட்டாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இல்லை, அந்த ஒரு சுயசார்பு இந்தியா உருவாக்குறத பார்த்து தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த வரியை அதிகப்படுத்துற காரணமே. ஏன்னா இவங்க ஏன் இம்போர்ட் பண்ண மாட்டாங்க எல்லாமே. இப்போ இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா கூட அந்த அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய நீங்கள் வாங்குறது இல்லை எங்ககிட்ட, நீங்கள் கம்மியாக, ஆனால் நீங்கள் நிறைய எங்களுக்கு அனுப்புறீங்க, நம்ம எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணுறீங்க, ஆனால் எங்ககிட்ட நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க, அது வந்து அப்படின்ற மாதிரி ஒரு காங்கிரஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்போர்ட் ஜாஸ்தியாகும். ஒட்டு மொத்தமாக நம்ம இம்போர்ட் பண்ணுவோம், நம்ம எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கு, இம்போர்ட் கம்மி. ஏன்னா இப்போ செமிகண்டக்டரை நம்மளே பண்ணுறோம், தரவாடங்களா நம்மளே பண்ணுறோம். நீங்கள் எது வேணும், ஐஃபோனா நம்மகிட்டே இருக்குது, பிஎன்டபிள்யூ கார் வேணுமா நம்மள்கிட்டே இருக்குது, பென்ஸ் வேணுமா நம்மகிட்டே இருக்குது, என்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்கிறது. அதுதான் ஹுண்டாய் கம்பெனி அருமையாக அவர் போட்டிருப்பான், தமிழ்நாட்டில் தயாராகிறது உலகமெங்கும் பயணிக்கிறதுன்னு சொல்லி போட்டிருப்பான். ஹுண்டாய் காரில் நீங்கள் ஹுண்டாய் காரோடைய பஸ் எதனா போச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போடுவான், தமிழ்நாட்டில் தயாராகிறது உலகமெங்கும் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி போடுவோம். அது தமிழனுக்கு பெருமை. கண்டிப்பாக அது வந்து இதே மாதிரி தான் இந்தியாவுக்கு பெருமை. அது நம்ம உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து ஹுண்டாய் கார்களும் எங்கே தயாரிக்கப்படுகிறதுனா மேட் இன் இந்தியா, இந்தியாவிலேருந்து தான் போகுது. இதுதான் இந்த மேட் இன் இந்தியா வந்து இப்போ நீங்கள் அருமையான ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தீங்க. நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு, இம்போர்ட்ஸ் கம்மியாயிடுச்சு. எக்ஸ்போர்ட் அதிகமான ரீசன் ஜன்தன் தான். அதான் அதற்கான டேஸ்ட்டை கொடுத்துட்டோம். அந்த லோக்கல் பீப்புளுக்கு அந்த ட்ரெடிஷன் டேஸ்ட்டை கொடுத்தோன்னா அவன் இறங்கி அடிக்கிறான். ஏன்னா வருமானம் வர ஆரம்பிச்சது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இடைத்தரகர்கள் இல்லாமல் வருது. நீங்கள் இப்போ நம்ம தேசிய இதில் வந்து நம்ம வந்து புதிய வேளாண்மை திருத்த சட்டம் கொண்டு வந்தோம். இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக எம்எஸ்சியில் இப்போ பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்கிறோம். அது சில காரணங்களால் வந்து முறியடிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இது. இப்போ இடைத்தரகர்கள் இல்லாமல் அவங்க சந்தைப்படுத்தாமல் நான் இந்த பொருளை தயார் பண்ணியிருக்கேன் டிஜிட்டல். அதுதான் முன்னாடி பதிவு சொன்ன நினைவிட்டு விரும்புகிறேன். பசுமை புரட்சி மாதிரி, வெண்மை புரட்சி மாதிரி மோடிஜி காலகட்டத்தில் டிஜிட்டல் புரட்சி. நான் இன்றைக்கி வந்து ஒரு திறமையானவன்னா நான் ஒரு பொருளை தயார் பண்ணால் டிஜிட்டல் வேலை அந்த பொருளை நான் வந்து கண்காட்சிப்படுத்துனேன்னா அந்த பொருளை தேவைப்படுறவங்க டிஜிட்டல் மூலமே என்னை கான்டாக்ட் பண்ணுறாங்க, டிஜிட்டல் மூலமே எனக்கு பணம் அனுப்புகிறாங்க. நான் அந்த பொருளை தயாரித்து முடித்து டிஜிட்டல் மூலமே அவங்களுக்கு தெரியும் அதே இடத்துக்கு கொரியரில் அனுப்புறதுனால ஆட்டோமேட்டிக்காக தற்சார்பு பொருளாதாரம் வளருது. நம்ம வந்து ஜிடிபியில் நம்ம வந்து இன்றைக்கி 6.73 இருந்தோம், இன்னும் 7.23 வரப்போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம 11ஆவது இடத்துலேருந்து நீங்கள் 5ஆவது இடத்துக்கு வந்தோம், இப்போது 4ஆவது இடத்துல வந்திருக்கும். கூடிய விரைவில் நம்ம 3ஆவது இடத்துக்கு வருவோம்.
ரொம்ப 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 நன்றி. அதாவது இந்த ஜன்தன் திட்டம்ன்றது வந்து ஒரு சாதாரணமாக வங்கி கணக்கு திறப்பது மட்டுமல்ல, அதில் குறிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 67% மக்கள், 140 கோடி மக்கள் உள்ள நம்ம இந்தியாவில் வந்து 67% மக்கள் வந்து இந்த ஜன்தனுக்கு வந்து இன்றைக்கி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொன்னால், இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடியை நெருங்குகின்ற ஒரு பொருளாதாரத்தை வந்து தூங்கி கிடந்தது. இந்த 3 லட்சம் பணம் எங்கே இருக்குன்னே கோடி பணம் தெரியாமல், அது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு மட்டுமல்ல, பெண்களின் சுய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கும், பெண்கள் தங்களிடம் என்ன திறமை இருக்கிறது, நம்மளால் அதுமே வீட்டுக்கும் நாட்டிற்கும் எப்படி நம்மளால் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், நீங்கள் வெறும் அடுப்பங்கரைக்கு தான் லாக்கி நீங்கள் சமைக்கலாங்கன்னு சொல்லுகின்ற அந்த பெண்கள் இன்றைக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு தன் கணவருக்கும் உதவியாக இருக்கிறார்கள். அந்த கிராமத்திலே தங்கி அந்த சூழலை வாழ்வதற்கும் இந்த ஜன்தன் வந்து ஒரு மறைமுகமாகவும் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய ஜிடிபி அதிகமாக இருக்குது. பொல்யூஷன் இந்த பல இந்த மைக்ரேஷனால் வந்து நகரமயமாக்காமல் இன்னும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சிட்டிசனாக வாழ்வதற்கும், பல வகையில் ஒரு சுய தொழிலை உருவாக்குவதற்கும், அந்நிய நாடுகள் வந்து இந்த சுயமான பொருட்கள் தயாரிக்கும் போது நம்முடைய ஏற்றுமதி அதிகரித்திருக்குது, இறக்குமதி குறைந்திருக்குன்றது இத்தனை பாயிண்ட் வந்து நம்ம அதை ஜன்தன்னு பார்க்காம அது பின்னால் இவ்வளோ ஒரு தொடர்புடைய பல முன்னேற்றங்கள் இருப்பதாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் ஜன்தன்றது வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லை, பணத்தை வாங்கி அரசாங்கம் வச்சுக்க போகிறதில்ல, உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் உதவுகிறது, நாட்டின் மேம்பாடு உதவுவதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி சார்.